ஹலோ கைஸ். இந்த வீடியோல பைத்தான்ல இருக்கக்கூடிய டிக்ஷனரிய பத்தி நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். பட் இது நார்மலா இருக்காது. ஒரு சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போறோம். அதாவது ஒரு ஃபோன் நம்பர பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிக்ஷனரில ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாரி நம்ம நெறைய விஷயங்கள் டிக்ஷனரில பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பத்தி நான் சொல்லிர்றேன். இன்னும் ஃபியூச்சர்ல அட்வான்ஸா நம்ம நெறைய டேட்டாஸ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நம்ம தனியா ஒரு சர்வர் கிரியேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்மளோட ஸ்டோர் பண்ற சர்வர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ நார்மலா இந்த மாதிரி டிக்ஷனரிஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அண்ட் இதுல நிறைய டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். முக்கியமா பைத்தான்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம சர்வர் தேடி போகணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிக்ஷனரியிலேயே நீங்க நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ற மெத்தட் பார்ப்போம். இது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஃபோன் நம்பர் ஒரு ஒரு கேரக்டரோட நேம் அண்ட் அவங்களோட ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்து ஒரு கர்லி பிரேசஸ். ஓகேவா? எந்த இடத்துல முடியுதோ அதுல கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணும். ஒரு கீ, அதாவது இப்போ ஜாக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கீ. இதை டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இதுக்கப்புறம் கொடுக்க போறது வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, நடுவுல ஒரு கோலன் கொடுக்கணும். இது கொடுக்கறது மூலியமா இந்த கோலனுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூஸை அது ஒரு சரி, அதுக்கு அடுத்து இருக்கிறத ஒரு வேல்யூவா அசைன் பண்ணிக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு கீயா எடுத்துக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் கம்பைலர்ல நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் ஆன்லைன் கம்பைலர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கம்பைலர் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட பைச்சாம்ல கூட நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு ஜாக் பீட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களோட மொபைல் நம்பரை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு டேட்டாவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய் பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த வேரியபிள் நேம் அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல அந்த கேரக்டர். ஓகேவா? இப்போ ஜாக் வேணும் அப்படிங்கிறதுனால ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜாக்கோட நம்பர் உங்களுக்கு ப்ராப்பரா பிரிண்ட் ஆயிருக்கு. பாருங்க, நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்றேன். ரன் பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளுக்கு எந்த அவுட்புட் வரல. ஓகேவா? இது ஏதோ எரர் காமிக்குது. சரி, ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். இல்லாட்டி என்னோட பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. என்னோட பைச்சாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 2 கேரக்டர் வச்சிருக்காங்க அண்ட் அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் பார்த்தோம். ஜஸ்ட் அந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்மளோட கீ வேல்யூவை கொடுக்கணும். இங்கே ஜாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஜாக்குங்கிற கீயோட வேல்யூவை மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஓகே, நமக்கு எந்த விதமான அவுட்புட் வரல. ஸோ ஒன் செகண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஒரு எம்டி டிக்ஷனரி அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நார்மலா அண்ட் ஃபோன் நம்பர் ஜாக். ஓகே, நார்மலாக நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எந்த வித அவுட்புட்டும் வரல நம்மளுக்கு. ஓகே, பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, இதில் ஜஸ்ட் வேற ஏதோ கேட்குது. இது வந்து நார்மல் தான். ஓகேவா? ஓகே, இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கணும். சாரி, ஜஸ்ட் நான் கால் பண்ணிட்டேன். பட் இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க மறந்துட்டேன். ஓகேவா? கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எரரை நீங்கள் என்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. ஓகேவா? நிறைய விஷயங்கள் நானும் சொல்லித் தருவேன். நிறைய எரர் பண்ணி நானும் நிறைய விஷயங்களை ப்ராப்பராக நம்ம கோட்லேயே கிளியர் பண்ணுவேன். ஸோ இது மூலியமா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து இது எடுத்துட்டேன். ஸோ இது இந்த மாதிரி தான் ஒரு நார்மலாக ஒரு விஷயத்தை எடுக்கணும். பட் இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். இப்போ பாருங்க, பிஹெச்னு வச்சுக்கிறேன் நார்மலாக. ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத பிஹெச்ல ஸ்டோர் பண்ணி இப்போ பிரிண்ட் கொடுத்து இதுக்குள்ள பிஹெச்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணும்னா, இப்போ பாருங்க அந்த ஃபோன் நம்பரை ப்ராப்பரா பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து அது கேட்டுச்சு ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது நார்மலா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது ஒரு தனி டேட்டா எடுத்து ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்து புதுசா ஒரு கான்டாக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க. நான் இத காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே. காப்பி பண்ணி என்னோட கோடு வந்து ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்றேன்? அகைன் வந்து இத நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் ஃபோன் நம்பர். ஓகேவா? பிரிண்ட் ஃபோன் நம்பர் குடுக்குறேன். ஒரு டேட்டாவே நான் பிரிண்ட் பண்றேன். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவதா ஒரு கேரக்டர் வந்துருச்சு. யாரு? எரிக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதுல நம்ம நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட நேம் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்க நேம் கூட வச்சு நெறைய டேட்டாஸ ஒரு 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 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ற மாரி ஒரு டிக்ஷனரில ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் ப்ராப்பரா இது வந்து நம்பர்ஸ். நம்ம இதே மாரி மேக் ஐடிய ஒரு இன்புட்டா வாங்கி நம்ம சென்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்ப பாருங்க. நான் இதுல என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க ஒரு வேல்யூ வேல்யூ ஈக்குவல் டு இன்புட் வாங்குறேன். யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி பாருங்க. என்டர் யுவர் சீக்ரெட் கோட் அப்படின்னு வாங்குறேன். கோட் ஓகேவா? யூசர்ட்ட இருந்து ஒரு சீக்ரெட் கோட் வாங்குறேன். ஸோ இது நம்ம வெப்சைட்ல யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. இப்போ பாருங்க என்டர் பண்றேன். கோட் கேக்குது. 2009 என்னோட கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளோட கோட் இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இது நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பாருங்க ஒரு இதை டெலிட் பண்றது எப்படி? இது நார்மல் டெலிஷன் தான். நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஸோ இது நார்மல் டெலிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க பாருங்க கான்ஃபிக் ஹோஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி போர்ட் டீடைல்ஸ் கூட நீங்க பண்ணலாம். அதாவது டிஃபால்ட் வேல்யூஸ் அண்ட் டிக்ஷனரி டாட் கெட் இந்த மாதிரி வேல்யூஸ், அதாவது ஒரு டிக்ஷனரியில இருந்து கெட் எலமெண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ஓவர் ரைட் பண்றது அப்படின்னு இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓவர் ரைட் பண்றது அப்படின்னா ஜாக் இருக்கிற இடத்துல அதோட வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே ஓவர் ரைட். ஓகேவா? ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ் ட்ரை எக்ஸெப்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பைத்தான்ல பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள். என்னன்னா இன்கேஸ் ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரரை யூசருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஷோ பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரை எக்ஸெப்ட் இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அல்லது ஒரு சில மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவோமா? அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் வேலிட் டிக்ஷனரி வேல்யூஸ். டிக்ஷனரிக்கு வந்து ப்ராப்பரான ஒரு வேலிடான வேல்யூஸ் கொடுக்கணும். எப்படின்னா இங்க பாருங்க. இதுல சப்டிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த 2 வேல்யூஸ் இருக்கா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆவதா ஒரு வேல்யூ கொண்டு போகலாம். எப்படின்னா இங்க பாருங்க ஒரு சப்டிக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்களா? சப்டிக்ட் வச்சு இதுக்குள்ள ஒரு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லிஸ்ட் வேல்யூஸ் கூட வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேல்யூஸ்னாலும் நம்ம டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ண முடியும். பட் அது ப்ராப்பரா பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் நீங்க நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளோட் வேல்யூஸ் நான் வந்து நார்மலா சொல்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம கோட் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக சொல்லி தந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஒரு நம்பரை கூட வச்சு அந்த நம்பருக்குள்ள ஒரு நேம் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக். நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க ப்ராப்பரா இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க லேர்ன் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் கூட பார்த்துக்கோங்க. நார்மலா டிக்ஷனரி பைத்தான் போட்டு டாக்குமெண்டேஷன் மட்டும் கொடுங்க. ஓகேவா? பட் புது டாக்குமெண்டேஷன் படிக்காதீங்க. புதுசுல நிறைய அட்வான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்ஸ்ல இருந்து கத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பழசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க ஜேசன் பை, அதாவது டிக்ஷனரியை முக்கியமா நம்ம எதுக்கு கிரியேட் பண்றோம் தெரியுமா? ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு யூசருக்கு நம்மளோட ஒரு ஆப் பண்றோம். அப்படி இல்லை ஒரு டூல் கிரியேட் பண்றோம். நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஒரு டூல் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டூலோட வெர்ஷன் என்ன, இதோட டீடைல்ஸ் பத்தின ஒரு சில கான்செப்ட்ஸை நம்ம ஜேசன் ஃபைல கொடுக்கலாம். அந்த ஜேசன் ஃபைல் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி மாடல்ல தான் இருக்கும். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளவுதான் ஒரு டிக்ஷனரி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா இதை நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணி பாருங்க. பட் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஓகேவா? நம்ம கோடிங்ஸ்க்கு இது தேவையில்லை. ஸோ அதனால நான் ப்ராப்பரா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு அட்வான்ஸா டிக்ஷனரி பத்தி தனி வீடியோ போடுறேன். நம்ம எத்திக்கல் ஹேக்கிங்க்கு இது போதும் இந்த கான்செப்ட். ஸோ அதனால நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். இன்னும் அட்வான்ஸா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஸ்டே